ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவங்க கொஸ்டின் கேட்டுமே பார்த்தீங்கன்னா 4-5 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். கமெண்ட்ஸ்லேயே வந்து பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் பெருசாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நம்ம வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாங்க இந்த வீடியோ போடுறேன். என்ன அப்படிங்கிறத வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாங்க. பிரதராக சிஸ்டர்னு சரியாக தெரியல. நான் வந்து கமெண்ட் வந்து இங்கே பின் பண்ணுறேன், வேணால் பாருங்கள். யார் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டை பின் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பருவத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து இப்படி தான் இருக்கும், வாலாட்டிக்கிட்டு கிடாய் பக்கத்துலேயே நிற்கும், ஓடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் தான் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம ஆடு வந்து நேற்று வந்து கிடாய் வந்து விரட்டிடுச்சு, மிதிச்சிருச்சு, ஆனால் வந்து செனையாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஒரே நாளில் எப்படிப்பா தெரியும்? அதாவது ஆடு கிடாய் வந்து விரட்டி சில ஆடுகள் வந்து ஒரே இதில் வந்து சினையாயிடும். சில ஆடுகள் வந்து அந்த பருவம் வந்து நிற்கலைன்னா கூட மறுபடியும் ஒரு 10-15 நாள் கழித்து ஒரு பருவத்துக்கு வரும், அப்போ வந்து நின்றுடும். அந்த மாதிரி வந்து ஒரே தடவையில் ஒரு சில ஆடு நின்றுக்கும், ஒரு சில ஆடு சினை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒரு மாதம் அளவுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். ஆடு வந்து மேயாமல் கத்தும், சினை இல்லை, சினை பிடிக்கல அப்படின்னா அந்த பருவத்துக்கு வர டைமில் பார்த்தீங்கன்னா ஆடு சரியாக மேயாது, கத்தும். அதான் கிடாய்க்காக கத்தும் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிடாய் பக்கத்தில் போய் நிற்கும். இந்த ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆடு மேயிலையே, ஆடுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். சில பருவத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் கூட இந்தமாரி ரியாக்ஷன் பண்ணும். கொஞ்சம் மெலிஞ்சு போன மாரி கூட இருக்கும் ஆடு. இதே சினையாக ஆயிடுச்சு அப்படின்னா ஆடு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட ஆரம்பிக்கும். கொஞ்சம் மினுமினுப்பாக நல்லா பளபளப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆடு சினையாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு மாதம் அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அக்கா எங்கள் ஆட்டு மடியில் வந்து பச்சை தண்ணி மாதிரி வருது, லிக்யூட் மாதிரி வருது இல்லை, அது வந்து சாதாரணமாக தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது சினையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதே அந்த தண்ணி வந்து கையில் பீச்சி பார்த்து தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், கையில் ஒட்டும், 2 கையும் ஒட்டி பிசு பிசுன்னு சக்கரை தண்ணியில் கை வச்சே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆடு சினையாக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நான் கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், நீங்கள் மறுபடியும் எனக்கு ரிப்ளை கொடுக்கவே இல்லை. அந்தமாரி பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3வதாக இன்னொருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது என்னங்கிறது, தலையீத்தாடு வந்து குட்டி போட போகிற அறிகுறிகள். ஒரு ஆடு தலைச்சங்குட்டி போட்டாலும் சரிங்க, இல்லை வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 2-3 குட்டி போட்டிருந்த ஆடாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து அறிகுறி ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்று போட போகுது அப்படின்னா அந்த வால் பகுதி, இந்த ஆடு போகுது, அந்த ஆட்டோட அந்த வால் பகுதி இருக்குல்ல, வால் பகுதியோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா குழி விடும், 2 சைடும் குழியாக இருக்குங்க. இது ஒரு அறிகுறி. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பு நல்லா சுரப்பு விட்டு நல்லா சுரப்பாக இருக்கும். நல்லா காம்பு சுரந்துக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆடு வந்து அன்னைக்கு குட்டி போடும், இல்லைன்னா மறுநாள் குட்டி போட்டுரும். இது 2 அறிகுறி, ஆடு குட்டி போட போகுது அப்படிங்கிறதுக்கு இது 2 அறிகுறி. அதாவது மடி நல்லா இறங்கி காம்பு 2ம் சுரப்பாக இருக்கும். சாதாரணமாக காம்பு சுரப்பில்லான மடி இறங்கிச்சின்னா குட்டி போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். காம்பு சுரந்துக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆடு அன்னைக்கு இல்லை மறுநாள் வந்து கண்டிப்பாக குட்டி போட்டுருங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன், தலையீத்தாடு குட்டி போட போகிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள்.
அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, குட்டிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு சொல்லிடுறேன். குட்டிக்கு வந்து 4 கால்லையும் கால் குழாம்பில் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் புட்டு விடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா அதை ஒரு விரல் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும். இது ஒரு 2 சொல்லிட்டேன்னா, அப்புறம் குட்டியை ஃபஸ்ட்டு அந்த மூக்குக்கிட்ட வந்து அந்த சளி போன்ற அந்த திரவம் இருக்குது பார்த்திங்களா, அது நிறையா இருந்துச்சுன்னா மூச்சு விட முடியாது, அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி விடணும். ஏண்டா அந்த மூக்கு பகுதியில் இருக்கிற அந்த சளி போன்ற திரவத்தை வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணுங்க, இல்லைன்னா மூச்சு விடுறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி உடம்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆடு க்ளீன் பண்ணிடும். ஆல்ரெடி ஒரு குட்டி 2 குட்டி போட்ட ஆடுனா தானாகவே க்ளீன் பண்ணிவிடும் குட்டியோட உடம்ப. இல்லை அப்படின்னா தலைச்சங்குட்டி அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். குட்டியை மோந்து பார்த்து கிட்ட வந்து நம்ம பிள்ளையா இல்லையா, ஏன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குட்டி போடும்போது அது ஒரு மாதிரியாக அதுக்கு இருக்கும். என்ன சொல்கிறதுனா, அந்த பிள்ளையை டக்குன்னு சேர்த்துக்காது. நல்லா ஒரு மெச்சூர்டான ஒரு ஆடாக இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கும். சில குட்டி ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குட்டியிலே தனியாகி குட்டி போட்டுரும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியை சேர்க்காது. அதுமாரி உள்ள ஆடுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளே இந்த குட்டியை நல்லா உடம்பெல்லாம் துடைச்சி விட்டு அந்த ஆட்டை நல்லா பிடிச்சி அவங்க காம்பு பகுதியில் வந்து பாலை வந்து 2 தடவைக்கு 3 தடவை நம்ம வந்து குடுப்பாட்டும் போது தான் அதுக்கு வந்து கூச்சங்கள்லாம் போயிட்டு அந்த குட்டியை வந்து அது சேர்த்துக்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அந்த குட்டி அது என்றைக்குமே சேர்க்காது. குட்டி போட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் அது நார்மல் ஆடு மாரி மறுபடியும் மேய்ச்சலுக்கு போயிடும். இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய ஆடுகள் வந்து இருந்திருக்கு. அந்த ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன். தலைச்சங்குட்டி குட்டி போட்டு குட்டியை வந்து சேர்க்கலை அப்படின்னா ஆட்டை நல்லா பிடிச்சிக்கிட்டு 2 தடவைக்கு 3 தடவை அந்த காம்பை பீசி விட்டு பாலை குடிக்க வச்சிட்டோம்னா அந்த கூச்சங்கள்லாம் போயிட்டு குட்டியை கண்டிப்பாக சேர்த்துக்கும். ஒரு 2 நாளைக்கு திறந்தாப்புல இந்தமாரி செய்யுங்க. இல்லை மொதல் நாள்லேயே சேர்த்துக்கிச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்க்கல அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு ஆட்டை இது மாதிரியே பிடிச்சி குட்டிக்கு பால் கொடுக்கும்போது அது தானாகவே தன் குட்டியை வந்து சேர்த்துக்கொள்ளும். இது வந்து தலைச்சங்குட்டிக்கு. இப்போ ஆல்ரெடி 1-2 குட்டி போட்டு ஆடினா பிரச்சனை இல்லை, அவங்க வந்து தானாகவே தன் பிள்ளைய வந்து சேர்த்துக்குவாங்க. நம்ம போய் தொட போனாலும் நம்மளை முட்டுவாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து குட்டிகளுக்கு. ஆடுகளுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா குட்டி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தீனி நல்லா கொடுங்க. தீனி கொஞ்சம் பச்சை உடச்சி போடும்போது பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாகிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக உறுப்பு கொடி போடுவாங்க. உறுப்பு கொடி போட்டாங்க அப்படின்னா, இப்போ நிறைய ஆடு இருக்கிறவங்க வந்து ஆட்டை க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஆடு வச்சுருக்கிறவங்க 1-2 ஆடு வச்சுருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டை நல்லா கொஞ்சம் வெதுன்னு சுடு தண்ணி வச்சு அந்த அரைப்பகுதி, அது பின் சைடு குட்டி போட்ட சைடு வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் இருந்துச்சுன்னா அவங்க அந்த அரைப்பகுதியில் கொஞ்சம் தடவி விட்டிங்கன்னா புண்ணு வராது. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் வந்து அப்படியே விட்டுடுறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா அந்த நிறைய அந்த ரத்தம் மாதிரி கொஞ்சம் தடன்னு அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா, அது வால் பகுதியில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா நாளடைவில் அப்படியே காக்கா குருவி எல்லாம் குத்தி சாப்பிடும். அப்படியே புண்ணாகி புழுவெல்லாம் வச்சு அந்த வால்லாம் இல்லாமல் கீழே விழுந்ததெல்லாம் நான் நிறைய ஆடு நான் பார்த்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணி விட்ருங்க. நாங்கள் வந்து அந்தமாரி பண்ணுறதில்ல, நான் கவனிச்சிட்டே இருப்பேன். ஆட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணி நான் சரி பண்ணிடுவேன். புதுசாக வளர்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஆடு குட்டி போட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த அரைப்பகுதி வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு ரொம்ப சூடாக வைக்காதீங்க, வெதுப்பாக வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வந்து அப்படியே தடவி விட்டுட்டிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு தடவினாவே போதும். இது வந்து தலைச்சங்குட்டியை பற்றி நம்மள்ட்ட கேட்டிங்கள்ல, அவங்களுக்காக. இது அவங்களுக்காகவும் அப்புறம் புதுசாக நிறைய பேர் ஆடு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவும் தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இந்த டிப்ஸை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 3 விஷயத்தை தான் நம்மள்ட்ட வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதை வந்து சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். நிஜமே எனக்கு டைம் இல்லை, வயலில் கொஞ்சம் வேலை, அதனால் வந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை. யாரும் தப்பாக நினைக்காதீங்க. என்னடா கேட்டு ரொம்ப நாள் ஆகுது ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தப்பாக நினைக்காதீங்க.
கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கொஸ்டினை கேளுங்க. நான் எனக்கு டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக பதில் சொல்வேன் நான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இல்லைனாலும் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஆடு மாடு வளர்ப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.